சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுக்கு நான் வாழ வெட்டியாவே இருந்துருவேன். உன்னை நம்பி வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். வாணி, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன் பிரச்சனையை மட்டும்தான் பேசிட்டு இருப்பியா? என் குடும்பத்தையே கூண்டோட அழிச்சிட்டு தான் நம்ம 2 பேரும் வாழணுமா? ஐயா சாமி, நீ யாரையும் அழிக்க வேணாம். உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. நான் எங்கேயாவது போய் நாசமா போறேன். வாணி, நில்லடி. கைய விடு வேலு. வாணி, சொன்ன புரிஞ்சுக்கோ வாணி. நான் எதுவும் கேட்க விரும்பல, என் கைய விடு. நான் என்ன நீ பண்ணணும்? நானு நான் வேணும்னு நிஜமாவே நீ நினைச்சனா நாளைக்கே இந்த நகையை அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வா. ஏஜென்சில பணத்தை கட்டி துபாய்க்கு வேலைக்கு போ. என்ன நல்லபடியா பாத்துக்கோ, இல்ல நான் இப்பவே போயிடுவேன். வாணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. வேலு, உனக்கு நான் வேணுமா வேணாமா? வேணும் வாணி. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். செய்றேன்டி, செய்றேன். நாளைக்கே நகையை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு கொட்டி தீக்கிறேன். போதுமா? இப்ப சந்தோஷமா? அக்கா சொல்லுக்கா. சும்மா சும்மா உன்னை தொல்லை பண்றேன்னு நினைக்காத. பணம் ஏதாவது கிடைச்சுதாப்புல? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? என்னைய கேட்காம யார கேட்க போற? ஏங்கா எதுவும் பிரச்சனையா? அது வந்து என்னன்னு சொல்லுக்கா. சுயம்புலிங்கம் இன்னைக்கு மதியானம் அந்த கோட்டை சாமியையும் பசுபதியையும் கூட்டிட்டு வந்திருந்தாண்டி. நம்ம பாட்டன் பூட்டெல்லாம் புதைச்சு வச்சிருக்கிற இடத்த அவங்க தோண்டி எடுக்க போறோம்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாங்க. பொண்ணு வேற சொல்றாங்க. அம்மா அத நினைச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. எம்பூட்டு திமிரு இருந்தா நம்ம கொலைச்சாமிய அவங்க போனோம் சொல்லிருப்பாங்க. அவங்கள சும்மாவா விட்டீங்க? எங்களை என்ன பண்ண சொல்ற? அக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத. அன்பும் நானும் இன்னைக்குதே பேங்க்குக்கு போயிட்டு வந்தோம். அடமான வைக்கிறதுக்கு பத்திரம் இருந்தா எடுத்துட்டு வாங்க, கடன் தரேன்னு சொல்லிருக்காங்க. அன்பும் அவருக்கு தெரிஞ்ச யார்கிட்டயோ பேசி வச்சிருக்கேன்னாரு. எப்படியும் நாளைக்கு கிடைச்சிரும்க்கா. அம்மா அப்பாவை தைரியமா இருக்க சொல்லுன. நீயும் நம்பிக்கையா இரு. அப்பா இன்னைக்கு கூட யார்கிட்டயோ கடன் கேட்டு பாத்துட்டாரு. ஒருத்தரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. நீதான் எங்க கடைசி நம்பிக்கை. நம்ம கொலைச்சாமி நம்மள கைவிடாதுக்கா. நீ அப்பா அம்மாவை பாத்துக்கோ. நான் பணம் ரெடி ஆனதும் போன் பண்றேன். சரிடி, நான் வச்சிடுறேன். சரிக்கா. கால் பண்றேன். ஹலோ அன்பு, தூங்கிட்டீங்களா? என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? இன்னும் தூங்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அக்கா ஃபோன் பண்ணிச்சு. ஊர்ல நாளுக்கு நாள் அந்த சுயம்புலிங்கத்தோட தொல்லை அதிகமாயிட்டே போகுது. நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை புரட்டி கொடுத்துறேன்னு சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால இது முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்க சிநேகிதரை பார்க்கணும்னு போனீங்களே, பாத்தீங்களா? அவரு பத்திரம் தாரேன்னு சொன்னாரா? இல்லைங்க, அவன் எங்கேயோ வேலை விஷயமா போயிருக்காங்க. நைட்டுக்குள்ள வந்துருவான். வந்தோடனே அவனே ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அன்பு, நாளைக்கு லோன் கிடைச்சிரும்ல? சத்தியமா கிடைச்சிருங்க, என்ன நம்புங்க. உங்களை தவிர இந்த உலகத்துல நம்புறதுக்குன்னு எனக்கு யாரும் இல்ல அன்பு. கண்டிப்பா நாளைக்கு பணம் கிடைச்சிரும்ல? நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையில
பேங்க்குக்கு பத்திரத்தோட வரேன். என்னால பாவம் நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஏங்க நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வரமாட்டீங்களா? உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அன்பு. அப்படி ஏதாவது வந்தா நிச்சயமா நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். உங்க கூட துணையா நிப்பேன். அப்புறம் நான் மட்டும் எப்படிங்க உங்களுக்கு கஷ்டமா நினைப்பேன்? கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். சரி அன்பு, உங்க தூக்கத்தையும் நான் கெடுக்க விரும்பல. நீங்க தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம். வச்சிடுறேன். சரிங்க ஆனந்தி. பத்திரம் எப்படி இங்கேதான் இருக்கணும். அம்மா இங்கேதான் வச்சிருப்பாங்க. பூட்டி இருக்கு, சாவி எங்க இருக்கும்? அம்மா தான் வச்சிருப்பாங்க.